இன்னைக்கு ஷீரடி, அடுத்து வந்து சென்னைக்கு வந்துட்டு சுன்னத் பண்ணிட்டு நேரா மெக்காவுக்கு போவார்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது ஒரு நடிகன் அவன் அரசியல்வாதியாக மாறினால் அவன் வந்து அரசியலில் நடிப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்த விஜய் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை பலமுறை சொல்லியிருக்கான். அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு எக்ஸிட் போலே வெளியே விட்டானுங்க. எக்ஸிட் போலே எக்ஸிட் ஆன கட்சி இவனுங்க தான். அது தெரிஞ்ச இன்னும் விஜய் டவுசரை பிடிச்சே தொங்கிட்டு இருக்கீங்கடா. எப்படா வெக்கமா இல்ல? கொஞ்சமாச்சும் ஆட்டு புழுக்க சைஸ் அறிவு இருக்கிறவங்க கூட யோசிப்பான். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் எது பண்ணாலும் கோயிலுக்கு போனா, சர்ச்சைக்கு போனா நடிக்கிறான், ஓட்டுக்காக நடிக்கிறான், ஓட்டு பிச்சை எடுக்கிறான்னு சொல்லி திட்டி வீடியோ போட்டு நீ பிச்சை எடுத்த. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எதுக்குடா நடிக்கணும்? அவர் ஏதோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வேடின்னு இருப்பாரு, போறாரு. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? ஆனா மே 4ஆம் தேதி தாவேகா ஜெயிக்குதோ தோக்குதோ, அவங்களுக்கு இது முதல் எலெக்ஷன் ஒரு நல்ல ரிசல்ட்டோட தோக்குறாங்கன்னு வச்சுப்போமே உன் ஆசைப்படி. 15 வருஷம் எதுக்கு கட்சி நடத்துறதுன்னு தெரியாம புதுசா வந்த ஒருத்தனை பார்த்து பயந்து 24 hours விஜய் 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 விஜய்னு புலம்பினே இருந்துட்டு இந்த சிப